1926 டெல்லியில ஒரு சாதாரண குடும்பத்துல ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு 4 வயசு ஆகும்போது தான் பிறந்த வீடு தன்னோட வீடே இல்லைன்னு, தனக்கு கல்யாணமாகி ஒரு ஆண் குழந்தை இருக்கணும் அவளோட அம்மா அப்பா கிட்ட சொல்லுது. ஒரு 4 வயசு குழந்தைக்கு எப்படி இதெல்லாம் இருக்க முடியும், அந்த குழந்தை ஏன் இதெல்லாம் சொல்லுதுன்னு அவங்க அம்மா அப்பா குழம்பி போயிருக்காங்க. அந்த குழந்தையோட பேரு தான் சாந்தி தேவி. இந்தியாவையே பிரமிக்க வச்ச ஒரு மர்மமான மறுபிறவி கதை. அவங்க சொல்ற கதை அந்த நேரத்துல இந்தியா முழுக்க ரொம்பவே பிரபலமாச்சு. அவங்க சொல்ற கதையை ஆராய்ச்சி பண்ண மகாத்மா காந்தியே ஒரு விசாரணை குழு அமைச்சு உண்மை என்னன்னு தேடி இருக்காரு. அப்படி அவங்க என்னதான் சொன்னாங்க, அதுல என்னதான் உண்மை இருந்துச்சுன்னு பார்க்கலாம். 1902 ஜனவரி 18 அன்னைக்கு மதுரா நகரத்துல ஒரு தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் லுக்தி. 10 வயசுலயே அந்த குழந்தைக்கு துணி வியாபாரம் செய்யற கேதர்நாத்ங்கிறவரோட திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. லுக்திக்கும் கேதர்நாத்துக்கும் 1925 அதாவது லுக்திக்கு 23 வயசு ஆகும்போது சிசேரியன் மூலம் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து 9 நாள் கழிச்சு 1925 அக்டோபர் 4 லுக்தி இறந்துடுறாங்க. அதுக்கு சரியா 1 வருஷம் 10 மாசம் கழிச்சு 1926 டிசம்பர் 11 டெல்லியில பாபுரங் பகதூர் என்பவருக்கும் அவரோட மனைவிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் தான் சாந்தி தேவி. சாந்தி தேவி மற்ற குழந்தைங்களை போல மழலை பேச்சு பேசாம அவங்களோட 4 வயசு வரை அமைதியா இருந்திருக்காங்க. அவங்களோட 4வது வயசுல அவங்க பேச தொடங்குறாங்க. அவங்க பேச்ச கேட்ட அவங்களோட பெத்தவங்க திகைச்சு போய் நிக்கிறாங்க. ஏன்னா சாந்தி தேவி அவங்களோட வட்டார மொழியில பேசாம வேற ஒரு வட்டார மொழியில பெரியவங்க மாதிரி பேசியிருக்காங்க. அவங்க பேச தொடங்கினதுமே சொன்ன முதல் விஷயம், தனக்கு ஒரு கணவனும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு, தன்னோட வீடு மதுரால இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவரோட அம்மா அப்பா இதை பெருசா ஃபர்ஸ்ட் ஆராயலினாலும் நாளடைவில் இவங்களோட பூர்வ ஜென்ம அறிகுறிகள் ரொம்பவே அதிகமாச்சு. ஒரு நாள் அவங்க அம்மா உடுத்தி இருந்த துணி தரம் இல்லாதது, அதை வித்த வணிகன் அவங்ககிட்ட பொய் சொல்லி வித்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டதுக்கு சாந்தி தேவி அவங்களோட போன ஜென்ம கணவர் மதுரால ஒரு பெரிய துணி வியாபாரி, அதனால அவருக்கும் துணிகளை பத்தின விவரம் தெரியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தனக்கு போன பிறவில பிறந்த ஆண் குழந்தை சிசேரியன் மூலம் பிறந்துச்சு. அந்த சிசேரியன் அறுவை சிகிச்சையோட விவரங்களை பத்தி ரொம்பவே தெளிவா சொல்லி ஒரு மருத்துவரையும் ஆச்சரியப்படுத்துறாங்க. இதெல்லாம் அவங்க 4 வயசுலயே இவ்வளவு தெளிவா சொல்றதுனால சுத்தி இருக்கிற எல்லாருமே அவங்கள பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்படியே அவங்களுக்கு 6 வயசு ஆகுது. ஒரு நாள் வழியில போற ஒருத்தர்கிட்ட மதுரா போறதுக்கு எவ்வளவு தூரம் ஆகும்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் குதிரை வண்டியில போனா 1 நாள் ஆகும், நடந்து போனா 2 நாள் ஆகும்னு சொல்றாரு. உடனே சாந்தி தேவி அந்த தூரத்தை பத்தி எல்லாம் யோசிக்காம அந்த சின்ன வயசுலயே தனியா மதுராக்கு கிளம்பி போறாங்க. ஆனா போற வழியில ஒருத்தர் அவரை வழி நிறுத்தி அவரை பத்தி விசாரிச்சு திரும்பி அவரோட டெல்லி வீட்டுக்கே வந்து விட்டுறாரு. சாந்தி தேவி அவர்கிட்ட தன்னோட கணவர் மதுரால பெரிய பணக்காரர், நிறைய வீடு வச்சிருக்காரு, அவருக்காக நான் கால்ல சுரேஷ் போட்டு நடனம் ஆடுவேன்னு சொல்றாங்க. அதை கேட்டவர் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஏன்னா காலில் போடுற அந்த அணிகலனை சுரேஷ்னு மதுரால மட்டும்தான் அப்படி சொல்லுவாங்க. அது அந்த சின்ன குழந்தை சொல்றதை கேட்டு அவருக்கு உண்மையிலேயே போன ஜென்ம நினைவுகள் இருக்குன்னு அவர் உணர்ந்தாரு. சாந்தி தேவியோட பள்ளி தலைமை ஆசிரியரும் அவர் சொல்றது முற்பிறவி பற்றி தான் இருக்கும்னு நம்பி அவரோட போன ஜென்ம கணவரோட பேரும் முகவரியும் என்னன்னு விசாரிச்சு உண்மையிலேயே அப்படி ஒருத்தவங்க இருக்காங்களான்னு விசாரிக்க தொடங்குறாரு. அவர் சொன்னபடி அந்த ஊர்ல உண்மையிலேயே கேதர்நாத்ன்ற ஒரு துணி வியாபாரியும் அவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் அவரோட மனைவி சில வருடங்களுக்கு முன்னாடி தான் இறந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அது தெரிஞ்சோன்னையும் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தலைமை ஆசிரியர் கேதர்நாத்தை நேர்ல வர ஏற்பாடு செய்யறாரு. நேர்ல வந்த கேதர்நாத் சாந்தி தேவிய சோதிக்கிறதுக்காக தன்னோட அடையாளத்தை மறைச்சு அவரோட சகோதரர்னு சொல்றாரு. ஆனா சாந்தி தேவி கேதர்நாத்தை பார்த்த உடனேயும் அது அவரோட சகோதரர் இல்ல, அவர் தான் கேதர்நாத்னு சரியா கண்டுபிடிக்கிறாங்க. அவர் கூட கூட்டிட்டு வந்திருந்த தன்னோட மகனையும் கட்டி பிடிச்சு அழுறாங்க. சாந்தி தேவி லுக்தியா இருந்தப்ப 150 ரூபாய மறைச்சு வச்சிருந்தேனே, அதை கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்க சொன்னேனே, அதை செஞ்சீங்களான்னு அவங்க கணவர் கிட்ட கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம லுக்தி மரணப்படுக்கையில் இருக்கும்போது கேதர்நாத் இன்னொரு திருமணம் செய்ய மாட்டேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. ஆனா உண்மையிலே இந்த 2 விஷயத்தையும் கேதர்நாத் நிறைவேற்றல. அதுக்கப்புறம் சாந்தி தேவி அவங்களோட பெத்தவங்களை வெளியே இருக்க சொல்லிட்டு கேதர்நாத் கிட்ட தனியா பேசுறாரு.
சாந்தி தேவி லுக்தியா இருந்தப்ப கேதார்நாத் அவருக்கு உண்மையா இல்லனும் ஒரு நர்ஸு கூட தொடர்புல இருந்தாருன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம லுக்தியும் கேதார்நாத்தும் ஒன்னா இருந்ததை பத்தி எல்லாம் தெளிவா சொல்றாங்க. கேதார்நாத் லுக்திக்கு மட்டுமே தெரிஞ்ச தனிப்பட்ட விஷயத்த சாந்தி தேவி சொல்றத கேட்டு கேதார்நாத் அவர் தன்னோட மனைவியோட மறுபிறவிதான்னு நம்புறாரு. சாந்தி தேவியும் கேதார்நாத் கூட மதுராக்கு போறேன்னு ரொம்ப அழுறாங்க. ஆனா அவங்களோட அம்மா அப்பா அதுக்கு அனுமதிக்கல. இந்த சம்பவம் ஊடகங்கள்ல அதிகமா பரவுது. இந்த செய்தி மகாத்மா காந்தி வரைக்கும் போகுது. மகாத்மா காந்தி சாந்தி தேவிய நேர்ல வந்து அவரோட வீட்டுக்கே போய் பாக்குறாரு. அது போக சாந்தி தேவி சொல்ற விஷயங்களை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்க அதை ஆராய்ச்சி பண்ண 15 பேர் கொண்ட ஒரு விசாரணை குழுவை அமைக்கிறாரு. அந்த குழுல இருக்கிற எல்லாருமே சமூகத்துல பெரிய பெயரோட இருக்கிறவங்க, பத்திரிகையாளர்கள், அரசு அதிகாரிகள் தான் எல்லாருமே. சாந்தி தேவிக்கு 9 வயசு ஆகும்போது அவரோட கனவான மதுராக்கு போறது நிறைவேறுது. சாந்தி தேவியும் அவங்களோட அம்மா அப்பாவும் விசாரணை குழுவும் எல்லாரும் மதுராக்கு புறப்படுறாங்க. மதுரா ரயில் நிலையத்துக்கு வந்து இறங்குனவங்க அங்க ஒரு முதியவரை பாக்குறாங்க. அந்த ஊர் முறைப்படி ஆடை அணிஞ்சிருந்த அந்த முதியவர் காலில் சாந்தி தேவி போய் மரியாதையா விழுந்து வணங்குறாங்க. அது யாருன்னு கூட இருந்தவங்க கேட்டப்ப அவர் தன் கணவரோட மூத்த சகோதரர்னு சாந்தி தேவி சரியா சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாந்தி தேவி லுக்தி உயிரோட வாழ்ந்த வீட்டுக்கு அவங்க எல்லாரையுமே வழிகாட்டி கூட்டிட்டு போறாங்க. அந்த வீட்டுக்கு எல்லாரும் வந்தடைறாங்க. அப்போ சாந்தி தேவி ஓடி போய் ஒரு இளைஞனை கட்டி தழுவுறாங்க. அது யாருன்னு கேட்டப்ப அதுதான் லுக்தியோட தம்பின்னு சொல்றாங்க. அவரும் சாந்தி தேவி கிட்ட பல கேள்விகளை கேட்ட பிறகு அது தன்னோட அக்கா தான்னு அவர் நம்புறாரு. சாந்தி தேவி அந்த வீட்டுக்குள்ள கேதார்நாத்தோட ரூம் என்னன்னு சரியா கண்டுபிடிக்கிறாங்க. அங்க இருந்த நகைகள்ல எது லுக்தியோட நகை, எது கேதார்நாத்தோட தற்போதைய மனைவியோட நகைன்னு சரியா பிரிச்சு எடுக்கிறாங்க. அவங்க பூஜை செஞ்ச அறை, அவங்க குளிச்ச கிணறு அப்படின்னு நிறைய விஷயங்களை அங்க பலகாலம் வாழ்ந்தவர் போல சாந்தி தேவி சரியா சொல்றாங்க. அப்புறம் லுக்தி பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கேயும் அவரோட உறவினர்களை சரியா அடையாளம் காமிக்கிறாங்க. அவங்களுக்கும் சாந்தி தேவி கிட்ட பேசின பிறகு பல கேள்விகள் கேட்ட பிறகு லுக்தி தேவியோட மறுபிறவி தான் சாந்தி தேவின்னு உறுதிப்படுத்துறாங்க. இப்படி சாந்தி தேவி சொன்ன போன ஜென்மத்து குறிப்புகள் எல்லாமே சரியா இருக்கு. விசாரணை குழு சாட்சியா இந்த செய்தி நாடு முழுக்க பரவுது. பல நாடுகள்ல இருந்து சாந்தி தேவிய நேர்காணல் செய்ய பல அறிஞர்களும் பத்திரிகையாளர்களும் அடுத்தடுத்து வர்றாங்க. 2005ஆம் ஆண்டு த லைஃப் பியாண்ட் அப்படின்னு ஒரு கட்டுரை வெளியாகுது. அது சாந்தி தேவி அவரோட இடைநிலை பத்தின அனுபவத்தை நேர்காணல்ல சொன்னதுதான். இதுல சாந்தி தேவிக்கும் லுக்திக்கும் இடையில உள்ள பயணம் பற்றி தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது லுக்தி இறந்த பிறகு சாந்தி தேவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் எந்த நிலையில இருந்தாருன்னு அவருக்கு நினைவு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க லுக்தியா இருந்து இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட இறுதி சடங்க ஒரு அணு அளவு சின்ன துகளா மாறி உடலற்ற நிலையில இருந்து கால நேரம் இல்லாத ஒரு பரிமாணத்துல இருந்து பார்த்ததா சொல்றாங்க. எந்த ஒரு மனித உணர்வும் இல்லைனாலும் அவங்க வாழ்ந்த எல்லா பிறப்புகளுமே அவங்களுக்குள்ள அடங்கி இருப்பதை போல உணர்ந்ததா சொல்றாங்க. அது போக இறக்கும் போது எந்த ஒரு வலியும் வேதனையும் இருக்காது. ஒரு பிரகாசமான ஒளி தெரிஞ்சது. உடலை விட்டு புகை மாதிரி உயிர் வெளியேறுச்சுன்னு சொல்றாங்க. சிவப்பு மஞ்சள் நிற ஆடைகள் அணிஞ்ச 4 பேர் வந்து இவரை எங்கேயோ மேல கூட்டிட்டு போற மாதிரி உணர்ந்திருக்காங்க. அப்படி போற வழியில அழகான தோட்டம், நதி எல்லாமே பார்த்திருக்காங்க. அவர் போன இடத்துல கால நேரம்னு இல்லவே இல்லைன்னும் அங்க பசி தாகம்ன்ற மாதிரி எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லைன்னு சொல்றாங்க. அங்க பிரகாசமான ஒரு ஒளி கடவுள் மாதிரி இவங்க வாழ்ந்த வாழ்க்கைய மதிப்பீட்டு போட்டுட்டு இருந்ததாவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் எதுக்குள்ளேயே சிக்குகிறது போல அவங்க உணர்ந்திருக்காங்க. அதுதான் சாந்தி தேவியோட தாயோட கருப்பைன்னு பின்னால அவங்க உணர்ந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாந்தி தேவி அவங்களோட கல்வியை முடிக்கிறாங்க. ஆனா அவங்க திருமணம் எதுவும் செய்யாம தனியாவே வாழ்றாங்க. அவங்களோட பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் வளர வளர மறந்துரும்னு நம்பப்பட்ட நிலையில சாந்தி தேவிக்கு எதுவுமே மறக்கல. அவங்க ஒரே நேரத்துல 2 வாழ்க்கையை வாழ்ற நிலை ஏற்பட்டுச்சு. வயது முதிர்ச்சி, காலத்தோட போக்குதான் அந்த 2 வாழ்க்கையுமே வேற வேற காலப்பகுதின்னு அவங்களுக்கு புரிய வச்சது. சாந்தி தேவி லுக்தியா இருந்து இறந்தப்ப அவங்களுக்கு பல ஆசைகளும் ஏக்கமும் இருந்திருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அப்படி அந்த ஆசை தான் அவங்க மறுபடியும் இந்த பூமியில இன்னொரு பிறப்பெடுத்து வந்ததுக்கு காரணம்னு அவங்க நம்புறாங்க. சாந்தி தேவி அவங்களோட மிச்ச வாழ்க்கைய தன்னோட மறுபிறப்பு அனுபவத்தை பத்தி பகிர்றதும் இந்து மத போதனைகளை பத்தி சொல்றதும்னே கழிக்கிறாங்க. கடைசியா 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு அவங்க மரணம் அடைகிறாங்க. இவங்களோட இந்த கதை பல பேரை மறுபிறவி உண்மைன்னு நம்ப வச்சது.
மறுபிறவி உண்மையா இல்லையான்னு நாமளே நம்ம கண்ணால பாக்குற வரை நம்ம எதையுமே முழுசா நம்ப முடியாது. இந்த சாந்தி தேவியோட கதை நம்மள ரொம்பவே சுவாரஸ்யமாக்குச்சு. ஆனா மனுஷங்க என்னதான் அறிவியல்ல வளர்ந்தாலும் சில விஷயங்களை பத்தி நம்ம தெரியாம இருக்கிறதுலதான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமும் நிம்மதியும் இருக்கு. என்னதான் சாந்தி தேவி வித்தியாசமானவங்களா பிரபலமானாலும் அவங்க ஒரே நேரத்துல 2 வாழ்க்கை, அதாவது 2 பேரோட உணர்ச்சியோட வாழ்றதுங்கிறது ரொம்பவே மன உளைச்சலானது. உங்களோட இந்த பழைய வாழ்க்கைக்கும் போக முடியாம, இந்த வாழ்க்கையும் வாழ முடியாம, கடைசி வரை முழுமையான வாழ்க்கையை வாழ முடியாம அவங்க கஷ்டப்பட்டுதான் இருந்திருக்காங்க. நம்மளும் ஒரு வகையில சாந்தி தேவி மாதிரி தான். நம்மள எத்தனை பேரு முடிஞ்சு போன கடந்த காலத்தை பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்கும், இனி வரப்போற எதிர்காலத்தை பத்தி தேவையில்லாத பயத்தோடயே வாழ்றோம். இப்படி கடந்த காலமும் எதிர்காலமும் நம்ம மனசை ஆளும் போது நம்ம எப்பதான் நிகழ்காலத்துல வாழ்றது? இந்த நிமிஷம் நம்ம செய்யற செயலை முழு மனசோட செஞ்சாலே நம்ம நிம்மதியோட வாழலாம். நீங்க மறுஜென்மம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையான்னு நம்புறீங்களா இல்ல இல்லன்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.